இவ்வளவு நாள் நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு படிச்சிருந்தாலும் சரி, ஸ்டடி ஹாலிடேஸ்ல எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு தெரியலன்னா இவ்வளவு நாள் உழைப்பு எல்லாமே வீணா போயிடும். 90ஸ்ல 100 எடுத்துட்டு இருந்தவங்க மார்க் கம்மியாவும் ஆக முடியும். இதே 70s 60ஸ்ல இருக்கிறவங்க அதே 90s சென்டமை எடுக்கவும் முடியும். ஸோ இதை எப்படி ப்ராப்பரா யூஸ் பண்றது, எப்படி படிக்கிறதுன்றத 2ல இருந்து 3 நிமிஷங்குள்ள டக்கு டக்குன்னு கத்துக்கலாம். எப்பயுமே நீங்க படிக்கணும், சூப்பரா மார்க் எடுக்கணும், சக்சஸ்ஃபுல்லா வரணும், 600 அவுட் ஆஃப் 600 எடுக்கணும்னா அதுக்கு ஒரே ஒரு சக்சஸ் ஃபார்முலா தான். ரீட், ரீகால், ரிவைஸ். இந்த 3 திரும்ப 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 நடந்துகிட்டே இருக்கணும். ஆர் 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 நம்மளோட தாரக மந்திரமே அதுதான். இந்த RRR எப்படி இருக்கிற 2 நாள் 3 நாள்ல எக்ஸிக்யூட் பண்றது? முதல் விஷயம், நீங்க படிக்க ஆரம்பிக்க போறீங்கன்னா இதெல்லாம் உங்ககிட்ட இருக்கணும். இது ஒரு செக்லிஸ்ட். ஸோ இந்த செக்லிஸ்ட்டை நீ பார்த்து எழுதி வச்சுக்கோ. முதல்ல வந்துட்டு ஒரு ஸ்டடி பிளான் இருக்கா, எப்போ எதை படிக்க போறீங்க அப்படின்னு எல்லா நோட்ஸ் அண்ட் மெட்டீரியலும் கலெக்ட் பண்ணி வச்சுட்டீங்களா? இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாம் எதுன்னு தெரியுமா? தெரியாதுன்னா நம்ம சேனல்ல இருக்க வீடியோஸ் பார்த்து தெரிஞ்சுக்கோ. இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ், கிரியேட்டிவ் 1 மார்க்ஸ், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர், 3 வருஷம் கொஸ்டின் பேப்பர் போதும். 21, 22, 23, 2020 ரெடியூஸ்டு சிலபஸ், அதனால அது வேணாம். 21, 22, 23 3 வருஷம் கொஸ்டின் பேப்பர். ஓகே, அண்ட் ஃபார்முலா ஷீட் ரொம்ப முக்கியமானது. இது எல்லாமே இருக்கா? எல்லாமே பிரிண்ட் போட்டு வச்சுட்டீங்களா? எழுதி வச்சுட்டீங்களா? அண்ட் மறக்காம பக்கத்துல ஒரு தண்ணி பாட்டில், நிறைய நிறைய தண்ணி குடிச்சுக்கிட்டே இருங்க, ஹைட்ரேட்டடா இருங்க. இப்போ இது எல்லாத்தையும் நான் கலெக்ட் பண்ணி முடிச்சிட்டேன் சார், எல்லாமே இருக்கு, கரெக்டா அசம்பிள் பண்ணி முடிச்சிட்டேன்னா தான் படிக்க ஆரம்பிக்கணும். ஸோ எப்படி படிக்கணும்? வெல், எப்பயுமே நீங்க படிக்கும்போது பக்கத்துல ஒரு பேப்பர் வச்சுக்கிட்டு படிக்க படிக்க உடனே அதுல எழுதி பார்த்துக்கிட்டே வா. நான் ஒண்ணு செதுக்க சொல்ல, உட்காந்து அப்படியே வந்து சித்திரம் ஓவியம் வரைகிற மாதிரி நீங்க செதுக்க வேண்டாம். ஆஹா, ரஃபாவது ஒரு பேப்பர்ல எழுதி பார்த்துட்டே வா. கீ பாயிண்ட்ஸ் மட்டும் எழுது, ஃபுல்லா எழுத வேண்டாம். இப்போ வேண்டிகிராஃப் ஜென்ரேட்டர் இருக்குன்னா அதுல இந்த கீ பாயிண்ட்ஸ்ல மட்டும் டக்கு டக்கு டக்குன்னு இந்த மாதிரி எழுதி பாரு, கிறுக்கி பாரு. அப்பதான் அது மனசுல இன்னும் கொஞ்சம் நல்லா பதியும். சரியா? டயக்ராம்ஸ் இருக்குன்னா இங்கேயே டயக்ராம்ஸை வரைஞ்சு பாத்துருங்க, அதுல இருக்க பார்ட்ஸ் எல்லாம் மார்க் பண்ணி பாத்துருங்க. எக்ஸாம் போனீங்கன்னா கூட எல்லாத்தையும் வந்து ரைட் சைட் இல்ல லெஃப்ட் சைட் ஏதோ ஒரு பக்கமா மார்க் பண்ற மாதிரி அழகா வரைங்க. அங்க போய் எல்லாம் வரையணும்னு நினைச்சா மறந்துடும், வராது. சரியா? இப்போ படிக்கிறீங்கல்ல, இதை படிக்கிறத ரீகால் பண்றதுலதான் ட்ரிக் இருக்கு. ஸ்டடி ஹாலிடேஸ்ல காலையில முதல் 2 மணி நேரம் ஒரு கொஸ்டின் படிச்சீங்கன்னா ஆஃப்டர்நூன் அதை ரீகால் பண்ணணும், ஈவினிங் ரீகால் பண்ணணும். திரும்ப ரீகால் பண்ணலன்னா போச்சு. அப்ப எப்படி நான் ரீகால் பண்ணணும்? நீ குழி, பல்லு விளக்கு, இல்ல சாப்பிடு, இல்ல என்ன வேணா பண்ணு. ஆனா என்ன பண்ணாலும் சரி, உங்க மைண்ட்ல உங்களை நீங்களே ஒரு சில கொஸ்டின்ஸ் கேட்டுக்கிட்டே இருக்கணும். கிறிஸ்டல் ஃபீல்டு ஸ்டெபிலைசேஷன் எனர்ஜினா என்ன? பெர்க்மன்ஸ் ரூல்ஸ்னா என்ன? அதோட கீ பாயிண்ட் என்ன? ஆலன் ரூல்னா என்ன? ஜார்டன் ரூல்னா என்ன? யோசிச்சுட்டே இருக்கணும். ஞாபகம் வரணும் ஆன்சர், கீ பாயிண்ட் ஞாபகம் வரணும். கீ பாயிண்ட்னா என்ன தெரியுமா? மொத்த 2 and 3 மார்க்க மனப்படமா சொல்லணும், புக்ல இருக்கிற மாதிரி அப்படியே லைன் பை லைன் வந்து நான் கரெக்டா சொல்லணும், அப்படி இல்லை. அதுல இருக்க கீவேர்டு என்ன? இப்போ பெர்க்மன் ரூல்னா அதை நீங்க நோட்ல எழுதி பார்த்துருப்பீங்கல்ல, அதுல கீவேர்டு என்ன? சைஸ் அண்ட் கலரைசேஷன் ஆஃப் அனிமல்ஸ்லாம் வந்து என்ன ஆகும்? டெம்பரேச்சருக்கு தகுந்த மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும். ஒரு மிருகம் என்ன டெம்பரேச்சர்ல இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அது என்ன சைஸ்ல இருக்கணும், அது என்ன கலர்ல இருக்கணும்ன்றது முடிவாகும். இதுதான் கீ பாயிண்ட். இது மட்டும் உங்களுக்கு ரீகால் ஆகுதா பாரு. ரீகால் ஆகலைன்னா உடனே புக் எடுத்து அப்படி எடுத்து வச்சு ரீகால் ஆயிடுச்சா மூடி வச்சு அவ்வளவுதான். போய் நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து படின்னு சொல்லு. பட் திரும்ப திரும்ப எவ்ரி 3 hours எவ்ரி 4 hours நீங்க படிச்சதை ரீகால் பண்ணுங்க. ரீகால் பண்ணலன்னா கண்டிப்பா மறந்துடும். இப்ப இந்த ரீகால் பண்றதுக்கு எங்க சைட்ல இருந்து இதெல்லாம் நீங்க பண்ணுங்க நான் சொல்றேன். என் சைட்ல இருந்து என்னால இன்னொரு ஹெல்ப் உங்களுக்கு பண்ண முடியும். என்ன தெரியுமா? டெய்லி உங்களுக்கு நாங்க மென்டி செஷன்ஸ் கண்டக்ட் பண்றோம். ஒரு நாளைக்கு 2 வாட்டி கண்டக்ட் பண்றோம், லைவ் செஷன்ஸ் இல்லாம. ஸோ இந்த மென்டி செஷன்ஸ்ல நாங்க என்ன செய்யறோம்னா, புக்குள்ள இருந்து லைன் பை லைன் கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸ், 1 marks கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து கொண்டு வந்து கேட்கிறோம். உனக்கு குவிக்கா ஒரு சாப்டரை ரிவைஸ் பண்ணணும், அதுல படிச்சதெல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையான்னு டெஸ்ட் பண்ணி பாத்துக்கணும்னா இந்த மென்டி செஷன்ஸை விட பெஸ்ட் எதுவுமே இருக்காது. ஏன்னா இது ஃபன்னா ஜாலியாவும் போயிடும். உங்களுக்கும் படிச்சுட்டே இருக்கும்போது அந்த இன்டென்சிட்டில இருந்து படிக்கிறதுல இருந்து டீவியேட் ஆகக்கூடாது, அதே நேரத்துல கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ண மாதிரியும் இருக்கணும். அதுக்கு இதான் பெஸ்ட். சரியா? இது வரைக்கும் நம்ம மென்டிலாம் நீ அட்டன் பண்ணலன்னா போய் பாரு எவ்வளவு ஜாலியா இருக்கும் அப்படின்ட்டு. சரியா? அடுத்து இப்போ படிச்சு ரீகால்லாம் பண்ணி பார்த்துட்டேன் சார். ரீகால் பண்ணதை இப்போ நான் ரிவைஸ் பண்ணோம்ல, அது எப்படி ரிவைஸ் பண்ணணும்? ஒரு கிளியர் ஷெடியூல் போட்டு 3 நாள் ஸ்டடி ஹாலிடே இருக்கு. பிசிக்ஸுக்குலாம் 3 நாள் இருக்கு. ஓகே, மேக்ஸுக்குலாம் 3 நாள் இருக்கு. 3 நாள் ஒவ்வொரு நாள் என்னென்ன சாப்டர்ஸ் படிக்க போற, அதுல 2 mark எப்ப பார்க்க போற, 5 mark எப்ப பார்க்க போற, 1 mark எப்ப பார்க்க போற, ப்ராப்ளம் எப்ப பார்க்க போற, தெளிவா கிளியரா ஒரு கேலண்டர் மாதிரி போட்டு வச்சிரு. எல்லாமே உனக்கு நீ ஒரு மினி டெஸ்ட் வச்சு எழுதிப்பார். என்ன செய்யணும்? ஒரு மினி டெஸ்ட் வச்சு எழுதி பார்க்கணும். அடுத்து இப்ப இதுல ஒரு சில சாப்டர்லாம் வந்து நான் இனிமேதான் படிக்க போறேன் அப்படின்னா
எங்க கூட ஃபைனல் ஒன் ஷாட் ரிவிஷன்ஸ் வந்து எங்க கூட சரியா. நிறைய லைவ் செஷன்ஸ் நாங்க வந்து ஈவினிங்ல கண்டக்ட் பண்ணுவோம். 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் 2 hours இருக்கும் மேக்ஸிமம். ஆனா அந்த 2 hours வந்தீங்கன்னா ஒரு சாப்டர் இல்ல சே வால்யூம் 1 வால்யூம் 1ல இருக்கிற டாப் 5 மார்க்ஸ் என்ன, டாப் 2 and 3 மார்க்ஸ் என்ன முடிச்சு உங்க கையில கொடுத்துரும். ஸோ பயங்கர கான்ஃபிடென்ட்டா நம்மளால ஃபீல் பண்ண முடியும், சூப்பரா படிக்க முடியும் சரியா. ஸோ இந்த லைவ் செஷன்ஸை வந்து அட்டன் பண்ணு, இது எல்லாத்தையும் ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணு. ஸோ நீங்க ஃபாலோ பண்ண வேண்டியதெல்லாம் என்ன, ரீட், ரீகால், ரிவைஸ், ரிப்பீட் சரியா. திரும்ப 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 இந்த 3 நாள் நீங்க இதை தான் மனசுல ஞாபகம் வச்சுக்கணும். படிச்சா மட்டும் போதாது, படிக்கணும், ரீகால் பண்ணும், ரிவைஸ் பண்ணும், படிக்கணும், ரீகால் பண்ணும், ரிவைஸ் பண்ணும், அப்படியே அதை மறுபடியும் ரிப்பீட் பண்ணும். இப்போ நீங்க அதை தான் கமெண்ட்டும் பண்ண போறீங்க. எவ்ரி ஒன் ஆஃப் யூ இஸ் கோயிங் டு கமெண்ட் திஸ் ரீட், ரீகால், ரிவைஸ், ரிப்பீட். ஓகே, திரும்ப திரும்ப இதை பண்ணிட்டே இருக்க போறோம். சூப்பரா நம்மளால மார்க் எடுக்க முடியும். த்ரூ அவுட் யுவர் பப்ளிக் எக்ஸாம் மென்டி செஷன்ஸ் மூலயமா, லைவ் ஒன் ஷாட் ரிவிஷன்ஸ் மூலயமா, லைவ் எல்லாமே நாங்க உங்க கூடவே இருக்க போறோம். உனக்கு ஏதாவது ட்ரபிள் இருக்கா, ஒரு டீச்சர் ஹெல்ப் வேணுமா, யாருக்கிட்டையாவது பேசணும்னு தோணுதா, நம்ம சேனல் வா, ஏதோ ஒரு வீடியோவை கிளிக் பண்ணு, ஒரு பக்கத்துக்கு நீ எழுதுனாலும் எழுதி கமெண்ட் பண்ணு, நாங்க உங்களுக்கு ரிப்ளை பண்றோம். we will be there for you. கிளியரா? ஸோ கான்ஃபிடென்ட்டா எக்ஸாம் அட்டன் பண்ணுங்க, பயப்படவே வேண்டாம். முக்கியமான மெசேஜ், வெய்ய நாள் வந்துடுச்சு, ஸ்டே ஹைட்ரேட்டட், தண்ணி குடிச்சிட்டே இரு. தண்ணி குடிச்சிட்டே இருந்தா தூக்கம் வராம இருக்கும். நிறைய பேர் வந்து சார் படிக்கும்போது தூக்கம் வருது அப்படின்ற, தண்ணி குடிச்சிட்டே இரு, தூக்கம் வராது சரியா. ஆல் தி பெஸ்ட் கண்ணுங்களா, மாசா சூப்பரா போய் படிங்க சரியா. கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க.